இப்போது நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது எப்படியும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா எப்படி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனை விட்டு கொடுக்க போகிறதில்ல, மகன் அன்புமணி அவர்களும் தந்தை ராமதாஸ் அவர்களை விட்டு கொடுக்க போகிறதில்ல, இது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இவங்க 2 பேரும் சமாதானமான பிறகு கட்சியில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இவர் ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் கட்சி நிர்வாகிகளை நியமிச்சுட்டு வர்றாரு, ஒரு பக்கம் அன்புமணியோட ஆதரவு நிர்வாகிகள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்ச பிறகு யாராவது ஒருத்தர் தான் அந்த மாவட்ட பொறுப்புலையோ ஒன்றிய பொறுப்புலையோ இருக்கணும் அப்படிங்கிற சூழல் வரும்போது கண்டிப்பாக ஒருத்தர் அந்த பதவியிலிருந்து விலகக்கூடிய நீக்கப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி தள்ளப்பட்டால் ஒரு குரூப், அதாவது அந்த ஒரு கோஷ்டியினர் வந்து தனிச்சு விடப்படுவாங்க. அவங்க அதிருப்தியில் இருப்பாங்க. அது கட்சிக்கு எந்த அளவுக்கும் பலனளிக்காது, பயனளிக்காது அப்படின்றது தான் சொல்றாங்க. அந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பாமக நிர்வாகிகள் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி ஆளும் தரப்பான திமுக தரப்பிலிருந்து வலை வீசிக்கிட்டு வராங்களாம். அவங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபர்லாம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இதனால் பாமகவில் எப்படியோ ஒரு தரப்பினர் கட்சி தாவக்கூடிய சூழலும் ஏற்படும் அப்படிங்கிறதும் தெரியறதுனால மருத்துவர் ராமதாஸ் அவர்களே இறங்கி கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசக்கூடிய சூழலும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.